Okay, petikan sastrana என்ன? இது வந்து soalan 7. Okay. Kevin Simon tolong baca. Bahan mesti berasaskan unsur kanya kreatif sama ada daripada antologi yang dipelajari di sekolah, Komsas tingkatan 4 atau 5 atau daripada sumber yang lain. Okay, அவங்க என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த சஸ்திரா வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்கனாக்கா, bahan daripada Komsas. Komsasனா என்னது? உன்சூர் சாஸ்திரா இது. காம்போனன்ட் சாஸ்திரா இதான் கொம்சாஸ்ன்னு சொல்லுவோம். காம்போனன்ட் சாஸ்திரா அதுதான் கொம்சாஸ். ஓகே, tingkatan 4 dan 5. நான் நீ சொன்ன தெரியுமா அந்தாலஜி தான் இருக்கு ஃபார்ம் 4 ஃபார்ம் 5ன்னு. ஸோ அந்த புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சாஸ்திராவா இருக்கலாம், அல்லது வெளியில இருந்து. ஓகே, ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 அல்லாம வேற இருந்து நம்ம எடுக்கிறது கூட முடியும். ஓகே, அடுத்தது கெவின். Bahan mestilah pelbagai campaign, puisi moden atau tradisional, drama dan lain-lain. ஓகே, அவங்க எப்படி என்ன சொல்றாங்கனாக்கா, எந்த பகானா கூட எடுக்கலாம், செர்பேனா கூட எடுக்கலாம். செர்பேனா என்னது? செரித்த பெண்டே. அதுதான் அவங்க செரித்தல இருந்து சேர் எடுத்துட்டாங்க, பெண்டேல இருந்து பென் எடுத்துட்டாங்க. ஸோ செர்பென் வரும். ஓகே, செரித்த பெண்டே இருந்து அவங்க எடுக்கலாம். புய்சி கவிதை அது எடுக்கலாம். அது வந்து என்ன மாடர்னா கூட இருக்கலாம், இல்லாட்டி ட்ரெடிஷனலா கூட இருக்கலாம், டிராமாவா கூட இருக்கலாம். ஓகே, இதுதான் பஹான். ஓகே, 3. Semua bahan mesti berdasarkan tema yang sama mengikut DSKP. ஓகே, இந்த டிஎஸ்கேபினா என்ன? ஓகே, உங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டியது இருக்கு. டிஎஸ்கேபி, இந்த டிஎஸ்கேபி வச்சுதான் நாங்க ஆசிரியர்கள் வந்து சொல்லி தருவோம் எல்லா சப்ஜெக்டும். இது வந்து கேஎஸ்எஸ்எம் கீழே வருது, அதாவது டாக்குமெண்ட் ஸ்டாண்டர்ட் குறிக்குலம் டன் பந்தாக்சேரன். டி வந்து என்னது? டாக்குமெண்ட் ஸ்டாண்டர்ட் குறிக்குலம் டன் பந்தாக்சேரன், அதுதான் டிஎஸ்கேபி. அதாவது சிலிபஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இந்த சிலிபஸ் வச்சுதான் நாங்க அந்த தேமாவை எடுப்போம். ஓகே, 4. Panjang petikan antara 120 hingga 140 patah perkataan. Patah perkataan. ஓகே, கெவின் நீங்க நிறைய வாசிக்கணும். கெவின் தைரியமா வாசிக்கணும். ஓகே, சரி, உங்களுடைய வாசிப்பு வந்து கொஞ்சம் அதிகரிங்க. சரி, இது வந்து என்னன்னாக்கா, இந்த பத்திக்கான் வந்து அவங்க கொடுக்கும் அந்த பத்திக்கான் வந்து 120 இருந்து 140 patah perkataanக்குள்ள இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்தது தேசிகன் படிங்க. ஓகே டீச்சர், இருந்துச்சு டீச்சர். patah perkataan எவ்வளவு சொன்னீங்க டீச்சர்? விலங்குல முகிலன் patah perkataan. சொல்லுங்க. patah perkataan வந்து எவ்வளவு சொன்னீங்க டீச்சர்? ஓ இல்ல patah perkataan வந்து நம்ம எழுதுறது இல்ல, அவங்க குடுக்குற. ஓகே, இப்ப நான் நேரா போறேன். ஓகே, இந்த மாதிரி அவங்க குடுக்குறாங்க தெரியுமா பஹான் டுவன்னு, அவங்களுடைய patah perkataan இந்த பத்திக்கான் வந்து 120 இருந்து 140க்குள்ள உள்ள பத்திக்கானாக தான் எடுப்பாங்க. ரொம்ப நீட்டான பத்திக்கான் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. புரியுதா முகிலன்? நம்ம எழுதுறதுன்னு இல்ல, அவங்க குடுக்குற அந்த கேள்வி வந்து எவ்வளவு நீட்டா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, இது ஓகே. தேசிகன் படிங்க. எதுல இருந்து டீச்சர்? ஃபுல்லா ஒண்ணாவதுல இருந்து டீச்சர்? pecahan. Pecahan soalan tidak ditempatkan 3 atau 4 soalan. ஓகே, அப்படின்னா என்னது? என்ன அர்த்தம் இது? Pecahan soalan tidak ditempatkan. Jadi explain பண்றது தெரியல எனக்கு. சரியா சொல்லுங்க. tidak tetapiனா இங்க என்ன அர்த்தம்னாக்கா, அவங்க வந்து இவ்வளவுதான் கேள்வின்னு அவங்க தத்தா பண்ணலன்னு சொல்றாங்க. 3 கேள்வியா அவங்க கேட்கலாம், இல்லாட்டி எத்தனை கேள்வி கேட்கலாம்?
4 கேள்வியா கேட்கலாம் நாலு. teacher. 4 கேள்வி கேட்கலாம். சோ அவங்க வந்து tidak menetapkan ketetapannya. ஓகே 3 தான் அப்படின்னு அவங்க tetap பண்ணல. 4 தான் அப்படின்னு tetap பண்ணல. மேபி இந்த வருஷம் 3 கேள்வி போடலாம், அடுத்த வருஷம் 4 கேள்வி போடலாம். சோ tetapனு அர்த்தம். புரியுதா தேசிகன்? புரியுது டீச்சர். ஓகே முதல் கேள்வி. அப்ப இங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து முதல் கேள்வி. soalan 1, soalan 2, soalan 3, soalan 4. அவங்க எந்த செக்ஷன் எடுத்திருக்காங்க இங்க? 3க்கு 4. 2 3 இல்லாட்டி 4 டீச்சர். 3 இல்லாட்டி 4ஆ? இங்க கேட்டிருக்காங்க, கொடுத்துட்டாங்க இங்க. 4 tu. Mereka dah beri 4 soalan. Maksudnya mereka telah pilih 4 soalan. Okey? Soalan nombor 1 ialah apa? Maksud literal. Maksud Desigan? Maksud literal. Yes. Maksud literal. Maksud literal naka என்ன அர்த்தம்னாக்கா நான் petikan umumல கூட இப்ப bincang பண்ணுமே. Apakah maksud permainan dalam talian தானே? அதோட அர்த்தம் தானே கேட்டாங்க, என்ன அர்த்தம்னு. ஹலோ ஆமா டீச்சர். இருக்கீங்களா? அந்த டைம் நான் இல்ல டீச்சர். நான் இடையில ஜாயின் பண்ணது. ஓகே அதுதான் இதுக்குள்ள அர்த்தம். maksud literalனாக்கா சில வார்த்தைகள் எடுத்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஓகே அதான் maksud literal dekat sini. Okey soalan nombor 2 apa? Beza banding semua bahan pemindahan maklumat. Okey இதுவும் அதே மாதிரி தான். நீங்க பாத்தீங்கன்னாக்கா umumல வந்து perbezaan persamaan இருந்துச்சு தானே? ஆமா டீச்சர். அது இது மாதிரி பேசா இப்ப இப்ப இதுலயும் அதேதான். அந்த நீங்க பேஸ் பண்டிங் பார்க்கணும். நீங்க அதுல என்ன இருக்கு, பகான் என்ன இருக்கு, ரெண்டாவது பகான் என்ன இருக்கு, மூணாவது பகான் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு பெமிண்டாஹன் மக்லுமான என்ன அர்த்தம்னாக்கா அந்த பகான்ல இருந்து எடுத்து நீங்க எழுதணும்னு அர்த்தம். அங்கேருந்து நீங்க எடுக்கணும். ஓகே அந்த பகான்ல இருந்து நீங்க எடுக்கணும். இது சொந்தமா யோசிக்கலாமாங்க? இல்ல இல்ல முடியாது. எஸ் ஓகே அந்த பகான்ல இருந்து நீங்க எடுக்கணும். எஸ் வெரி குட் புனேஷ். ஓகே பத்திக்கல இருந்து எடுக்கணும். ஓகே மூன்றாவது கேள்வி என்ன Desigan? Kebat pemikiran kritis. ஓகே 4 Kebat penyelesaian masalah. Penyelesaian. ஓகே penyelesaian apa? Masalah. ஓகே நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த petikan sastraவும் petikan umumum 4 விஷயமும் சேமா இருக்கா இல்லையா? ஆமா டீச்சர். சேமா தானே இருக்கு. ஆமா டீச்சர். ஆமா டீச்சர். எஸ் ஓகே நீங்க அப்பனாக்கா உங்களுக்கு சிம்பிளா ஆயிடுச்சு. இந்த ரெண்டாவது கேள்வி நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் கேள்வி எப்பவுமே maksud கேட்பாங்க. ரெண்டாவது கேள்வி வந்து jawapan semua dalam petikan. இந்த 3 4 வந்து சொந்தமா யோசிச்சு எழுதணும். இத வந்து நீங்க தவற விட்டுறாதீங்க. இது ரொம்ப சிம்பிள். ஓகே tiada soalan elemen sastra. அப்படின்னா என்னன்னாக்கா எலிமெண்ட் சஸ்திரானாக்கா நிறைய இருக்கு. இப்ப வந்து யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பாப்போம். ஹைப்பர்போலா அப்படின்னா என்ன? லாஜிக் இல்ல. ஓகே perbandingan yang terlalu lebih. Okey melebih-lebih daripada apa yang patut. Perbandingan yang terlalu lebih. Okey ada hyperbola. Metafora? எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. தெரியல டீச்சர். மெத்தஃப்ரா நோராவு தெரியும் டீச்சர். மெத்தஃப்ரா தெரியல டீச்சர். நோராவ தெரியுமா? ஆனா மெத்தஃபோரா தெரியாதா? ஓகே ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு கய பாஷை. இது வந்து சஸ்திராக்குள்ளது கய பாஷை. இந்த கய பாஷை வந்து perbandingan antara abstract dengan concrete. ஓகே இதெல்லாம் நீங்க தேவையில்லை. இதெல்லாம் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். எலிமெண்ட் சஸ்திரானாக்கா இலக்கியத்துக்கு உள்ள சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்ப வந்து நீங்க படிக்கலாம். நீங்க எழுதும் பொழுது pantun வந்து பின்னால ரீமா சேமா இருக்கணும். ஓகே contohnya buat cempedak di luar pagar, ambil galah, tolong jolokkan. Saya budak baru belajar. Kalau salah tolong tunjukkan. ஓகே முதல் வரியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா saya budak buat cempedak di luar pagar. Pagar garன்னு வருது. GAR gar.
Okay. Saya budak baru belajar. Jar வருது. JAR jar. Gar jar. சேமா இருக்கா அதோடைய ரீமா? அதோடைய சத்தங்கள் வந்து சமமா இருக்கா? அதனால ஆமா டீச்சர். அது வந்து ரீமான்னு சொல்லுவோம். ஓகே. சோ இது வந்து KSSMல நீங்களாம் படிச்சு கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. அனாஃபோரானா என்ன, மெட்டாஃபோரானா என்ன, எபிஃபோரானா என்ன, ஆசோனான்சினா என்ன, அலிட்ராசினா என்ன, சிமிலினா என்ன, ஹைப்பர்போலனா என்ன, இது எல்லாமே சொல்லி கொடுப்போம். ஆனால் இந்த KSSMக்கு அது நாங்க சொல்லி தர மாட்டோம். ஏன்னா இந்த கேள்விகள் இல்ல. தியாடு சோலான் எலிமெண்ட் சஸ்திரம். பெருமூச்சு விட்டுலாம் கொஞ்சம். எல்லாரும் பெருமிச்சு விடலாம். அப்பாடா அப்படியா? சரி. இப்பதான் மயக்கம் தெளிஞ்சாயிருக்கு டீச்சர் லைட்டா. மயக்கம் தெரியும். SPM முடியாத வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. அதுதான் டீச்சர். ஓகே, அடுத்தது பாப்போம். ஓகே, இப்ப நம்ம நேரா கேள்விக்கு போயிடுவோமா? ஓகே. ஆமா டீச்சர். இப்ப நான் வந்து என்ன செய்யறேனாக்கா, நேரா உங்களை ஆன்சர் பண்ண சொல்லிருட்டா? முடிஞ்சா? திரும்பவும் மயக்கம் வந்துருச்சா? அன்பே அவசரப்பட்டீங்க. திரும்பவும் மயக்கம் வந்துருச்சா? ஓகே. soalan 7. Contoh soalan. ஓகே, இது வந்து soalan 7. Baca bahan-bahan di bawah dengan teliti. Kemudian jawab soalan-soalan yang berikutnya dengan menggunakan ayat anda sendiri. Bahan 1. Okey, யார் படிக்க போறா பாப்போம்? யாராச்சும் படிங்க. தினேஸ்ரீ படிக்கிறேன் டீச்சர். Makin lanjut. Okey, தமிழ் படிங்க. Usia தலை படிக்கணுமா? ஆமா, தலைப்பு இல்லாம. Bumi. Usia aku semakin lanjut. Kalau aku terbujur, adakah yang ingin menjagaku? Aku semakin tua, sudah terlalu uzur aku memelihara anak-anak aku manusia. என்ன புரியுது உங்களுக்கு? எஸ், புரியுதா ஏதாச்சும்? இதுல ஒண்ணும் புரியல டீச்சர். அந்த menjaga மட்டும் புரியுது டீச்சர். வயதானவர் டீச்சர். எஸ், ராஜன் சொல்லுங்க. அவர் வயதானவர். அப்புறம் நான் எனக்கு வயசாயிட்டா நம்ம பிள்ளைங்க என்ன பாத்துக்குவாங்களா? எனக்கு வயசாகிட்டு போகுது. அது அவங்க பிள்ளைங்களை சொல்லுங்க. இல்ல, அவங்க மனிதருக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. பிள்ளைங்களை வந்து பிள்ளைங்க கவனிப்பாங்க அப்படின்னு. ஓகே, அதாவது ஒரு வயசானவர் வந்து சொல்றாரு, என் பிள்ளைங்கலாம் என்ன பாத்துக்குவாங்களான்னு தெரியல, என் வயசாகிட்டே இருக்கு. ஓகே அப்படின்னு. ஆனா இங்க வந்து அவர் சொல்றாரு, அனாக்கு மனுஷியம். நீங்க சொன்னது அத்தனையுமே உண்மை ராஜன். மேல இருந்து கீழே வரைக்கும் நீங்க படிக்கும் பொழுது ஒரு வயசானவர் பேசுற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டாவது பத்திரிகையில பாத்தீங்க, இந்த மொழியில பாத்தீங்கன்னாக்கா அனாக்கு மனுஷியன்னு வருது. அப்ப யார் பேசிருப்பா? பொதுவா சொல்றாரு மனிதர்களுக்கு. ஓகே, பொதுவா சொல்றாரு மனிதர்களை பத்தி. ஓகே, நம்ம ஏத்துக்குவோம், பாப்போம். ஏன்னா நீங்க இப்பதானே கொஞ்சமா தானே படிச்சிருக்கீங்க, அதனால பிரச்சனை இல்லை. அடுத்தது பாப்போம். யாரு முத சொன்னது? கீர்த்தனா சொல்லுங்க. கீர்த்தனா விளங்கல. ஓகே, அமைதியாயிட்டாங்க. சரி, அடுத்தது யார் படிக்க போறா? இது வந்து பூமி பத்தி தான் டீச்சர். ஓகே, பூமி பத்தி. ஏன்னா தலைப்பு நீங்க பாத்தீங்கன்னா எது வருது? ரிந்திஹான். அப்ப பூமி வந்து அதோட சொல்லுங்க. இப்ப வந்து மனிதர்கள் பேசுறாங்களா, பூமி பேசுதா? பூமி பேசுது. ஓகே, நம்ம கடைசி வரைக்கும் படிச்சுட்டு நம்ம முடிவுக்கு வருவோம். ஓகே, ஓரளவுக்கு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. Usia aku semakin lanjut. Kalau aku terbujurனாக்கா நானு விழுந்துட்டேனா, யார் என்ன பாப்பா அப்படின்னு கேக்குது. aku semakin tua, sudah terlalu uzurனாக்கா எனக்கு ரொம்ப வயசாயிருச்சுன்னு அர்த்தம். siapa nak memelihara aku? anak-anakku manusia அப்படின்னு கேக்குறாங்க. rintihan என்ன? rintihan மனக்குறைகள். ஓகே, அவங்களுடைய மனக்குறைகளை வந்து கொட்டுறாங்க. யாரு கொட்டுறா? அந்த குமுறு யார் கொட்டுறது? யார் கொட்டுறா?
பூமி கொட்டுது. பூமி கொட்டுது அப்படின்னு நினைக்கிறோம். பாப்போமே. ஓகே, யார் படிக்கிறா இப்ப? டீச்சர் நான் ஒரு சஜஸ்ட் பண்றேன். யாரோ நம்மளா தேர்ந்தெடுப்போம், பாப்போம். நீங்களா படிக்கணும்னு ஆர்வம் எடுக்குத்தா நீங்களா பேரு சொல்வீங்க. அவங்க பேரு அவங்களே நான் படிக்கிறேன் டீச்சர் சொல்வீங்க. டீச்சர் நான் படிக்கிறேன். ஓகே, ஜெகதீஷ் படி. Agar anak-anakku menjaga adab. Aku banyak kali menegur, tetapi mereka tidak juga berubah. Aku hanya mampu nangis sehingga banjir. Aku pukul mereka dengan tsunami, tetapi mereka tidak menerima teguran itu untuk berubah. ஓகே, என்ன அர்த்தம்? டீச்சர், எஸ் ராஜன். வெள்ளமா வந்து கூட சுனாமி வந்து கூட இந்த மனிதர் திருந்த மாட்டாங்க ஒண்ணு அப்படின்ட்டு. அப்ப வந்து ஆரம்பத்துல இருந்து வாங்க. இது கீழே உங்களுக்கு புரியுது, மேல என்ன சொல்றாங்க? கண்ணாடிக்கு சாமி கும்பிட்டா கூட கண்ணாடிக்கும் அது இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு. என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் திருந்தணும் அப்படின்னு. என் பிள்ளைங்க எல்லாம் திருந்தணும்ன்றது வந்து இந்த இடத்துல யார குறிக்கிறாங்க? மனுஷன். மனுஷிய. ஓகே, இந்த பூமி சொல்லுதான், மனக்குமுறல் சொல்லுதான், இந்த பூமியை வந்து கொட்டுதான். இந்த பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, இந்த பூமியில வாழ்றோம், இந்த நம்ம எல்லாருமே இந்த பூமியோட பிள்ளைங்க தான். ஆமாவா இல்லையா? அதனாலதான் நீங்க மலாயில பாத்தீங்கன்னாக்கா பூமி புத்திரான்னு வருது. ஓகே, பூமியோட புத்திரர்கள். சோ இந்த பூமியோட புத்திரர்கள் வந்து இந்த நம்மலாம் மனிதர்கள். இந்த மனிதர்கள் எல்லாருமே அவங்களோட பூமியோட பிள்ளைங்க. அவ சொல்லுதான், ஏண்டா என் பிள்ளைங்களா இந்த மாதிரி பண்ணுதுங்க. அடாப்பா பாத்துக்க சொல்றேன். அடாப்னா என்ன? அடாப்னா இது அடக்கொடக்கம். அந்த இது அடக்க ஒடக்கம், அதான் அடாப். அடாப்லயே வருது பாருங்க, அடக்கம். ஓகே, அடக்கொடக்கமா இருக்கணும். ஓகே, அவங்களுடைய திங்காலக்கு சரியா மாத்திக்கணும்னு சொல்றாங்க. aku banyak kali menegur. Menegurனா என்ன? அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, அவங்க செஞ்ச தப்ப வந்து உணர்த்துறது. இப்ப வந்த கோவிட் கூட என்னது ஆக்சுவலி? அதுதான் சார் டீச்சர் நமக்கு பாடம் கொடுக்குது, பாடம் சொல்லி கொடுக்குது. அதுவும் ஒரு பாடம் நம்மளுக்கு இந்த பூமி கொடுக்குது. ஆக்சுவலி இந்த பாடம் நம்மளுக்கு ஒரே ஒரு தலையில கொட்டி, என்ன என்னையே நீ இது பண்றியா, என்னவையே நீ இவ்வளவு நீ பாத்தீங்கன்னாக்கா இந்த கோவிட்ல தான் எல்லா சுங்காயும் சுத்தமா இருக்கு, எந்த அழுக்கும் இல்லாம இருக்கு. அது பாத்தீங்க தானே இந்த பூமி எப்படி அதே தானே அதை வந்து ஹீல் பண்ணிக்குதுன்னு பாத்தீங்க தானே. ஓகே, யாருமே மரம் வெட்டுறதுக்கு போறது இல்ல. ஓகே, மரம் எல்லாம் இப்ப செழிப்பாக இருக்கு. சோ இது எல்லாமே இது தானே ஹீல் பண்ணிக்குது இந்த பூமி. tapi mereka tidak berubah. அவங்களாம் மாறுற மாதிரி இல்ல. aku hanya mampu menangis sehingga banjir. நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். ஓகே, வெள்ளம் அதிகமாகிக்கிட்டே வருது. நான் இந்த மனிதர்களை வந்து ஒரு பாடம் புகுட்டினேன். எப்படி? சுனாமி வச்சு கூட நான் புகுட்டினேன். ஆனா அப்பயும் அவங்க மாறின பாடு இல்ல. ஓகே, யார் படிக்க போறா? come on. டீச்சர் யார் படிக்கிறா? ராஜன். ஓகே, ராஜன் படிங்க. Oke, akhirnya apabila aku peram, Tuhan pemerintahan aku mengoncang badan aku, gempa maha dahsyat berlaku. Itu terima kasih. Sehingga aku தெரியலையா? ஓகே, இருங்க. ஓகே, தெரியுதா? akhirnya apabila aku geram, Tuhan perintahkan aku menggoncang badan aku. Gempa maha dahsyat berlaku, sehingga kan aku demam, mereka tetap terus mencabut pokok-pokokku. Apabila aku geram, keluarlah taufan, tetapi mereka tetap tidak berubah. ஓகே, என்ன அர்த்தம்? இவ்வளவு சொல்லியும் கேட்கல வந்து நான் அவங்க பூமி வந்து இவ்வளவு இது அவங்களுக்கு மசாலா கொடுத்துருக்கு. பூமி இவ்வளவு இது ஒரு பங்காச்சாரன். ஓகே, என்ன பங்காச்சாரன் கொடுத்துருக்கு? புயல் அந்த மாதிரி கொடுத்துச்சா டீச்சர்? பூமி நிலநடுக்கம். எஸ் ராதிகா, சொல்லுங்க ராதிகா. புயல் காத்து அந்த மாதிரி கொடுத்துச்சா? ஓகே, இங்க வந்து புயல் காத்து, கீழே வந்து தௌஃபான் வந்து புயல் காத்து, இந்த மேல நிலநடுக்கம். ஓகே, இது வந்து நிலநடுக்கம் கொடுத்திருக்காங்க. ஓகே, menggoncang badan aku, gempa bumi. ஓகே, gempa bumi. tapi masih எதுக்குமே வேலைக்கு ஆகல. அடுத்தது என்ன கொடுத்தாங்க?
மரத்தை வெட்டுறது கொடுங்கிறது இந்த மாதிரி. இங்க என்ன அர்த்தம்? சஹிங்குக்கன் அக்கு டமாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சூடாயிருச்சு உலகம். Yes. இந்த பூமி என்ன ஆயிடுச்சு? மரங்கள்லாம் இழுத்துட்டு மரங்கள் போகணும்னா அது இதாயிடுச்சு. சுவாசனை. ஓகே, இந்த பூமி வந்து ரொம்ப ஓகே இந்த பூமி வந்து இந்த பூமியோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூடாயிருச்சு. ஏன்? மரங்கள் இல்ல. ஓகே, மரம் இல்ல. நான் சூடா இருக்குன்னு சொல்லியும் நீங்கெல்லாம் உணர்ந்துட்டீங்க, சூடா இருக்கிறதுன்னு உணர்ந்துட்டீங்க. ஆனா இருந்தும் நீங்க மரத்தை வெட்டுறீங்க. மரத்தை நட்டுவீங்கன்னு சொன்னாக்கா நீங்க மரத்தை வெட்டுறீங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து அவங்க வந்து செய்யுங்கக்கன் அக்கு டிமாம் அவங்க நேரா சொல்லியிருக்காங்களா? நம்மளுடைய சுவாச்ச சமக்கின் பனாசுன்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல டீச்சர். மறைமுகமா தானே பேசியிருக்காங்க. இத ஆமா டீச்சர். இதுதான் சாஸ்திரம். ஓகேவா? சாஸ்திரான்றது வந்து இந்த இலக்கியம் வந்து நீங்களா படிச்சு புரிஞ்சுக்கணும். இங்க வந்து போடாது கத்த பூமி அப்படின்னு சொல்லாது. சோ நீங்களா புரிஞ்சுக்கணும் யார் பேசுறா, என்ன பேசுறாங்க அப்படின்னு. ஓகே, அடுத்தது என்னது? அப்ப bila aku geram keluarlah taufan tapi mereka tetap tidak berubah. நான் வந்து இன்னும் அதிகமா கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு காட்டணும்ன்றதுக்காக டவுஃபான் புயல் காற்று கொடுத்தேன். அப்பையும் மாறவில்லை. மனிதர்களாவே இருக்கிறார்கள் அப்படின்னு குறையா அது சொல்லுது. இது யாரு எழுதப்பட்டது? யாரால எழுதப்பட்டது இது? ஓகே, இது என்னது? இது பந்தோனா சாஜாவா செர்பேனா என்னது? பந்தோனா டீச்சர். இல்ல, சாஜா கவிதை. இது என்னது? ஒரு கவிதை சாஜா. ஓகே, இது மாடர்னோடயா இல்ல ட்ரெடிஷனலோடயா? ட்ரெடிஷனல். மாடர்ன். ட்ரெடிஷனல் வந்து இன்னும் உங்களுக்கு புரியாம இருக்கும். இது வந்து ட்ரெடிஷனல் இல்ல, மாடர்ன். ஓகே, அடுத்தது இது எத்தனாவது பகான்? இது 1வது பகான். இது எத்தனாவது பகான்? இது 2வது பகான். ஓகே ஓகே, யார் படிக்கிறா? நான் படிக்கிறேன். தர்வின். ஓகே, நம்ம பழைய மாணவர்கள் எல்லாம் காணோம், ஆளை காணோம். அன்பு பழைய மாணவர்கள் இருக்காங்க. பழைய மாணவர்கள் ராதிகா காணோம், சாராவை காணோம், தினேஸ்ரீ காணோம். இருக்கு டீச்சர் இருக்கு. இருக்கீங்களா? ரொம்ப அமைதியா இருக்கீங்க இப்பலாம். ஏன்? இல்ல டீச்சர், மண்டே ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் டிராவல் பண்ணுவேன், அதனால கொஞ்சம் லேட்டா போறேன். அதனாலதான். ஓகே ஓகே, நீங்க பழைய மாணவர்களா இருக்கீங்க தானே? இன்னும் இருக்கும் டீச்சர் இருக்கும். கொஞ்சம் புது மாணவர்களா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. டீச்சர். நவமணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டீச்சர். ரொம்ப அமைதியாயிட்டீங்க. இல்ல டீச்சர், கொஞ்சம் புது மாணவர்களா கொஞ்சம் பேசிட்டுமேனு அப்படியே விட்டுருக்கு. ஏன் இப்படி விட்டு கொடுக்குறீங்க? இந்த படிப்பு விஷயத்துல மட்டும் விட்டுக்க கொடுக்க கூடாது. அவங்களா நானானு பாக்கணும், ஒரு கை பாத்துருவோம் சொல்லி வரணும். சரி போட்டி போட்டு புது மாணவர்களுக்குன்னா என்ன கும்பு இருக்கா? அப்படி எல்லாம் இல்ல, அவங்களுக்கு அப்படின்ட்டு தேசிக்கு எனக்கு ஆத்திரம் வருது பாருங்க. ஓகே, கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாருமே பேசணும். நானும் இங்க பாக்குறேன் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேசுங்க. பழைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. சைலண்ட் ரீடர்ஸும் இருக்கிறீங்க. சைலண்டா இருக்கிறீங்க. யார் இந்த சைலண்டா இருக்குது? ஓகே, வீரமா இருக்கீங்களா? வீரமா, யோகேஸ்வரன், விக்னேஸ்வரன், தர்வின், தன்யாஷி. தமிழ் காணாம போயிட்டாரா? நளினி, நந்தினி. எல்லாரும் பேசுங்க. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் தான். ஓகேவா? புது மாணவர்களும் சரி, பழைய மாணவர்களும் சரி. நானும் இருக்கேன் டீச்சர். இருக்கீங்களா? ஓகே, உங்க குரல்லாம் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? சாரி டீச்சர், அடுத்ததுல இருந்து பேச ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிங்க. நீங்க எல்லாம் யோசிக்கணும். ஓகே, புது மாணவர்கள் வந்ததுனால நம்ம எல்லாம் வள்ளி போடுறோன்னு உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. ஓகே, அந்த பெருந்தன்மைக்கு நானு தலை வணங்குகிறேன்.
ஆனால் அவங்களோட சேர்ந்து அவங்களையும் நம்ம ஊக்குவிப்பு தரணும், நம்மளும் அதோட சேர்ந்து படிக்கணும். ஓகே, இந்த புது மாணவர்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் வருக வருக. பழைய மாணவர்கள் நீங்களும் மறைஞ்சிடாதீங்க, அப்படி நீங்களும் வாங்க. ஓகே, ஹரி நிசா. ஓகே, ஹரி நிசா. ஓகே, வெரி குட் வெரி குட். ஹரி நிசா கை தூக்கி இருக்கீங்க, ஏமா ஹரி நிசா? மேபி ஷிலாபா ஓ, ஹரி நீசனா? நான் ஹரி நீசான்னு கொஞ்சம் உங்களை மாத்திட்ட கொஞ்ச நேரத்துல, மன்னிக்கவும். ஓகே, எல்லாரும் இருக்கீங்க தானே? சரி, கமான். நீங்க எல்லாருமே எனக்கு வந்து மாணவர்கள் தான், புது மாணவர்கள் இருந்தாலும் சரி, பழைய மாணவர்கள் இருந்தாலும் சரி. ஓகே, புது மாணவர்கள் வந்து நிறைய பேரு கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸா? இல்ல டீச்சர், நான் வந்து 2 வருஷம் முன்னாடி எஸ்பிஎம் எழுதுனேன் டீச்சர். ஓகே, 2 வருஷம். சரி, ஆனா நீங்க இப்பதான் பூந்திருக்கீங்களா, அதுல சேர்ந்திருக்கீங்களா? ஆமா டீச்சர். ஓகே, வேற யாரு? நானும் டீச்சர், புது ஸ்டூடெண்ட். ஓகே, புவனேஸ்வரி புது ஸ்டூடெண்ட். ஓகே, வேற? முகிலன் ராஜன் புது ஸ்டூடெண்ட் தானே? டீச்சர் நானும் புது ஸ்டூடெண்ட் டீச்சர். ஓகே, நானும் புது ஸ்டூடெண்ட் தான் டீச்சர். யார் அது? யாரு? கபிலன். யார் அது? உங்க குரலே தமிழ் டீச்சர். தமிழ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணவரா? ஆதி காலத்திலேயே தமிழ் வந்துருச்சு, முதல் மொழியே தமிழ் தான். டீச்சர் தமிழ் புது மாணவனா? நானும் புது மாணவன் தான் டீச்சர். அது யாரு இது? கலையரசனா? ஓகே, நீங்க எல்லாருமே சேர்ந்து படிக்கணும். ஓகே, உங்களுக்குள்ள நீங்க ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கணும். பழைய மாணவர்களா இருந்தாலும் சரி, புது மாணவர்களா இருந்தாலும் சரி, கரண்ட் மாணவர்களா இருந்தாலும் சரி. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடணும். நீங்க பழைய மாணவர்களுக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, மனசுல வந்து ஒரு தாழ்மையான ஒரு சிந்தனை வந்துடக்கூடாது. ஐயோ, கரண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்காங்களே, இப்ப அவங்களோட நம்ம ஈடு கட்டி படிக்க முடியுமா அப்படின்னு நீங்க ஒரு மனசுல நீங்க தோணும். அவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் படிச்சிடலாம், எனக்கு அவங்க ஸ்கூல்ல டீச்சரும் சொல்லி தராங்க, இது எங்கேயோ படிக்கிறாங்க. அப்படி இல்லை, படிக்கணும்னு இருந்துச்சுனாக்கா எந்த நிலைமையிலும் நீங்க படிக்கலாம். கற்கே நன்றி, கற்கே நன்றி, பிச்சை புகினம் கற்கே நன்றி. அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரு கூடனாலும் உங்களால போட்டி போட முடியும். ஓகே, அதுக்காக நீங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு நீங்க மனசுல உறுதியா நம்பணும். என்னாலயும் முடியும். ஓகே, என்னாலயும் முடியும். சோ அதனால தைரியமா நீங்க பேசுங்க. தைரியமா அவங்க கூட சேர்ந்து நீங்க போட்டி போட்டு நீங்க படிக்கும் பொழுதுதான் புது மாணவர்களுக்கும் ஒரு மனசுல வந்து ஒரு எண்ணம் தோன்றும். என்னது, ஐயோ இவங்கெல்லாம் இவ்வளவு ஸ்பீடா படிக்கிறாங்க, இவங்கெல்லாம் இவ்வளவு நல்லா படிக்கிறாங்கன்னா நான் இந்த வருஷம் இந்த கரண்ட் ஸ்டூடெண்ட் படிக்கிறேனே, அப்ப நான் என்ன எப்படி படிக்கணும் அப்படின்னு அவங்க மனசுல பதியணும். நீங்களும் அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீங்க அமையணும். ஓகே, இப்ப உள்ள கரண்ட் ஸ்டூடெண்டும் நீங்களும் என்ன பண்ணணும், உங்களுடைய பெரியவங்க நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கும் நீங்க வந்து கொஞ்சம் உதவி செய்து நீங்க அவங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஒத்துழைப்பு 2 சைடும் இருக்கணும். ஓகே, சரி, ரொம்ப பேசிட்டேன். எங்களுக்கு தமிழ் அண்ணா தான் உதவி செய்வாரு. முக்காசி தமிழ் அண்ணா தான் உதவி செய்வாரா? தமிழ் அண்ணா சொல்லுங்க டீச்சர். ரொம்ப உதவி செய்வீங்களோ? பாராட்டுறாங்க. ஆமா டீச்சர், நானு ஆரம்பத்தை ஒழுங்கா படிச்சணும் டீச்சர், இப்ப ரொம்ப சீரியஸா படிக்கிறேன். ரொம்ப பேரு என்கிட்டயும் கேக்குறாங்க. நானும் யோசிச்சேன், நானும் கொஞ்சம் நல்லா படிக்கிற வச்சு, இப்ப கொஞ்சம் நல்லா படிக்கிற வச்சு என்கிட்டயும் கொஞ்சம் பேர் கேக்குறாங்க. அப்ப ஒரு விதத்துல நீங்களும் ஒரு வகையில மத்தவங்களோட உதவியா இருக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? ஆமா டீச்சர். அப்ப பாராட்டுக்கள், நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, எல்லாரும் இப்ப தமிழ் அண்ணாக்கு ஒரு கை தட்டல் கொடுங்க. இந்த ஒத்துழைப்பு தான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இந்த ஒத்துழைப்பு நம்மளுக்கு மிக மிக முக்கியம். சோ எல்லாருமே உதவி செய்யுங்க, புரியலன்னா உதவி செய்யுங்க. சரி, முகிலன் என்ன பேச வர்றீங்க? எஸ் முகிலன். கை தூக்குனீங்க. முகிலன் ராஜேந்திரன் டீச்சர். முகிலன் ராஜன். ஓகே, நோ டீச்சர். இல்ல டீச்சர், ஒண்ணும் இல்ல. ஓகே, சரி. I just clap only. ஓ, clap வந்து நீங்க அந்த கை தூக்க தட்டி விட்டீங்களோ? நம்ம கடவுள் கொடுத்த கையால தட்டுறோம்.
ஓகே சரி, நம்ம இதுக்கு போகலாம். ஓகே, இது 7வது கேள்வி, 2வது பகான். யார் படிக்கிறா இப்ப? கமான் கமான். சரி, நான் படிக்கிறேன். ஓகே, தர்வின் படிங்க. Demi malar hijau yang kamu cintai, kamu perlu belajar. Hutan ini memerlukan kamu. Apa maksud cikgu? Tidakkah kamu tahu bahawa di seluruh dunia hutan diancam aktiviti pembalakan? Sindiket yang gila akan duit mencerbur dan membunuh fauna dan flora di kawasan hutan simpan. Bukan saja di Malaysia, malah hutan hijau di lembangan Amazon juga terancam. Pohon-pohon tembusu padang, meranti seraya dan meranti tembaga di kawasan simpan 20 km dari sini sudah tiada lagi cikgu, kata Daning terputus-putus. Suaranya ditenggelami kekecauan yang pedih. Apakah yang dapat saya lakukan apabila tiba di sana? Mereka sudah tiada, pokok-pokok ini juga tiada. ஓகே, இது ஒரு கான்வர்சேஷன் நடக்குது ஒரு மாணவனுக்கும் ஒரு ஆசிரியருக்கும். ஓகே, ஆசிரியர் சொல்றாரு டெமி மலர் ஹிஜாவ். டெமி மலர் ஹிஜாவ்னாக்கா, ஓகே, மலர்ன்றது நம்மளுடைய பேரு நம்ம சொல்றோம், மலர்னாலே பூன்னு சொல்றோம் தானே, அந்த மாதிரி ஒரு காட்டு. ஓகே, என்ன சொல்லுவாங்க காட்டுக்கு தமிழ் என்ன சொல்வீங்க நல்ல தமிழ்ல? ஊத்தான் டீச்சர். ஊத்தான் தமிழா? தமிழ் காடு. காடு, ஆனா சுத்த தமிழ்ல வனம். எஸ், வனம். இந்த அழகான வனத்துல அவங்க சொல்றாங்க, ஓகே, நீங்க எல்லாம் நேசிக்கணும், இந்த வனத்தை நீங்க நேசிக்கணும். இந்த வனம் உங்களுக்கு உதவி செய்யுது, நீங்களும் வனத்துக்கு உதவி செய்யணும், இந்த வனமும் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்றாங்க. என்ன டீச்சர் சொல்ல வரீங்கன்னு கேக்குறாங்க. டீச்சர் சொல்றாங்க, நீங்க புரியலையா? இந்த ஹுத்தான் டி செலுரோ துனியா. ஓகே, இது இங்க மலேசியால மட்டும் இல்ல, எல்லாம் செலுரோ துனியால ஹுத்தான் டி அன்சாம் oleh aktiviti pembalakan. ஓகே, டி அன்சாம்னா என்ன அர்த்தம்? டி அன்சாம்னா பாதிப்பு. ஓகே, பாதிப்பு சொல்லலாம். ஓகே, நிறைய பாதிப்பு ஏற்படுது. எதனால ஏற்படுது? ரொம்ப அழிவு ஏற்படுது. எதனால அழிவு ஏற்படுது? இந்த பம்பாலாக்கானால. பம்பாலாக்கானா என்னது? மரம் வெட்டுறதுனால. மரம் வெட்டுறது. ஓகே, இந்த மரங்கள் வெட்டுறதுனால நிறைய பாதிப்பு. இந்த சிண்டிகேட் என்ன தெரியுமா? ஒரு குரூப்பா வேலை செய்யுதா டீச்சர்? காம்ப்ளோட். அதாவது காம்ப்ளோட், ஒரு குரூப் நல்ல எண்ணங்களா இல்ல தீய எண்ணமா? சிண்டிகேட்னாக்கா தீய எண்ணமா நல்ல எண்ணமா? தீய எண்ணங்கள் உள்ளவங்களை நம்ம சிண்டிகேட் சொல்லுவோம். ஓகே, சிண்டிகேட் என் கீழு அக்கண்டுவே. ஓகே, பணம் வெறி பிடிச்சவங்களை ரொம்ப ஆட்டி படைக்குது. எது ஆட்டி படைக்குது? இந்த காசு அவங்களோட கண்ணை மறைக்கிறதுனால இந்த பூமியில இருக்கிற அத்தனை சொத்துகளையும் அத்தனை பொக்கிஷத்தையும் பவுனா பேராசை. இந்த ஃபவுனானா என்ன? பவுனா மரம் செடி கொடிகள். மரம் செடி கொடிகள் ஃப்ளோரா. ஈஸ்வரன். குட். ஃபவுனானாக்கா மிருகங்கள். ஓகே, மிருகங்களை நம்ம ஃபவுனான்னு சொல்லுவோம். ஃப்ளோரானாக்கா மரம் செடி கொடி, இதுதான் ஃப்ளோரா. ஓகே, மிருகங்கள் இதுல இந்த இந்த ஹுத்தான் சிம்பான். ஓகே, டி ஹுத்தான் சிம்பான்னாக்கா இவங்களுக்காகவே இந்த ஹுத்தானை நம்ம பராமரிக்கிறோம். இந்த மரம் கொடிச்சிய சிங்கங்களுக்காக, இந்த மிருகங்களுக்காக நம்ம பராமரிக்கிற இந்த இடத்துல கூட அவங்களுடைய யாருடைய மக்களுடைய இந்த காசு பணம் பேராசை பிடிச்சவங்களுடைய ஆசைக்காக அளிக்கப்படுது. bukan saja di Malaysia, malar hutan malar hijau di lembangan Amazon juga terancam. நீங்க பாத்தீங்க தானே இடையில தீ பற்றி எரிஞ்சுது அமேசான் காடு. எத்தனை மிருகங்கள் இறந்து போச்சு தெரியுமா? பாத்தீங்களா? எவ்வளவு பாவம் தெரியுமா? சில யானைகள், அந்த குட்டி யானையோட சேர்ந்து எத்தனை மிருகங்கள் தெரியுமா? தாய் யானை, யானை மட்டும் இல்ல, குருவிங்க. ஓகே, கட்டி பிடிச்சி குரங்குகள்லாம் பிள்ளைய கட்டி பிடிச்சி அப்படியே எரிஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவங்கள். ஓகே, pohon tembusu padang meranti seraya, இதெல்லாம் பேர்கள். ஓகே, அந்த பொக்கோட meranti tembaga di kawasan simpan 20 கிலோமீட்டர்ல இருந்து. இது யார் சொல்றா? இவங்க சொல்றாங்க. எல்லாம் இந்த மாணவன் சொல்றாரு, இவ எல்லாமே அழிக்கப்படுறதான். ஓகே,
ரொம்ப வேதனையா சொல்றாங்க. ஓகே, இது வந்து ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் உள்ள உரையாடல். ஓகே, இது படிங்க. யாராச்சும் ஒரு ஆளு? யார் படிக்கிறா? படிக்கிறேன் டீச்சர். ஓகே, படிங்க ஜனனி. டீச்சர் படிங்க. படிக்கிறேன் டீச்சர். Sebab itulah kamu harus belajar. Daning, mungkin kamu dapat menjadi pegawai perhutanan negara dan melaksanakan satu rancangan yang lebih agresif untuk membanteras kelompok musuh ini. Atau kamu dapat menjadi saintis, mencipta sesuatu yang dapat menggantikan tempat kayu. Barulah hutan akan terselamat. Masa depan pohon lualang pujaanmu juga akan terjamin. Puja Jo. ஓகே, இதெல்லாம் வந்து ஓகே டானிங். இது வந்து என்னன்னாக்கா டானிங்ல இருந்து ஒரு சபா சரவால ஆதிவாசி மக்கள் சேர்ந்தவங்க. இந்த ஆதிவாசி மக்கள் வந்து ரொம்ப இந்த என்ன சொல்லுவாங்க, அலவசி கித்தாரோட சேர்ந்து வாடுறவங்க. ஓகே, அவங்கதான் ரொம்ப மனசுல வேதனைப்படுறாங்களாம், இந்த மனிதர்கள் வந்து ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு. அப்ப டீச்சர் சொல்றாங்களாம், அப்படின்னா டனிங், டனிங்ன்றது அந்த மாணவனோட பேரு. அப்படியா டனிங், நீ வந்து நல்லா படிக்கணும், நீ படிச்சு வந்து ஒரு ஹூட்டானா நீ வந்துடணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு நீ ஒரு தீர்வு காண முடியும். யாராரு இந்த பலாக்கான் செய்யறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நீ பிடிக்க முடியும். அப்ப நிறைய சயின்டிஸ்ட் நீ கொஞ்சம் உருவாக்கி இதெல்லாம் எப்படி நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு நீ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சிற்பென, இது சிறுத்து பெண்டே. இந்த சிறுத்து பெண்டையை பாத்தீங்கன்னாக்கா யார் எழுதப்பட்டது தெரியுமா? Dipeti daripada cerpen Lambayan Malar Hijau. Oleh siapa? Sahaja Dewi, anak perempuan Krishnan. Yes. உங்களுக்கு யாராச்சும் இவங்களை தெரியுமா? யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுனாக்கா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் நீங்க தெரிவிங்க. சரோஜா தேவி. அப்ப இது வந்து புக்கு டெக்ஸ்ட் தெரியுமா? இது வந்து அனாலாவூர் ஒரு புக்கு டெக்ஸ்ட், காம்போனன்ட் சாஸ்திரா. இந்த வருஷம் இல்ல, ஓகே, பல வருஷத்துக்கு முன்ன உள்ள புக்கு டெக்ஸ்ட் இது. இது புக்கு டெக்ஸ்ட் காம்போனன்ட் சாஸ்திரா. இது அந்த காம்போனன்ட் சாஸ்திரால ஒரு தமிழர்கள் வந்து இந்த ஒரு தமிழர் ஒரு ஆசிரியர்னு சொல்லலாம் இவங்களை. ஓகே, அவங்க எழுதியிருக்கிறாங்கனாக்கா நம்ம அது பெருமைப்படணும். சோ அந்த மாதிரி உங்களாலையும் முடியும் அப்படின்னு நீங்க மனசுல தைரியமா நீங்க நினைக்கிறோம். ஓகே, இது வந்து லாம்பயான் மலர் ஹிஜாவ். இப்ப பஹான் திகு. பஹான் திகுல என்ன வருது? பந்தோன் சயங்கி. Pantun apa? Sayanginya siapa? Alam. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா முதல் பகான், இரண்டாவது பகான், மூணாவது பகான், 3 பகான்லயும் என்ன இருக்கு? எல்லாம் alam பத்தி டீச்சர். எதை பத்தி பேசுறீங்க? பூமி. எதை பத்தி பேசுறாங்க? Alam sekitar. Alam sekitar பத்தி பேசுறாங்க. Okay, tema dia tema apa? Tema pantun. Tema alam. Tema alam sekitar. ஓகே, சரி, இது வந்து பந்தோன். யார் படிக்கிறா? ராதிகா படிங்க. Pantun sayangi alam, cerah diam di malam gelita, diserikan embun di bawah deru, indah nian negara tercinta, daun menimbun laut membiru, tumbuh. ஓகே, இது வந்து ஓகே இருங்க ராதிகா. இதை வந்து எதை குறிக்கிறாங்கன்னா அந்த பந்தோன் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பந்தோன் வந்து ஒரு அழக குறிக்குது. நம்மளுடைய அலம் ஸ்கிட்டர் அழக. எவ்வளவு வந்து இருட்டு வந்து அவ்வளவு அழகா இருக்கு இந்த இருட்டுன்றாங்க. ஓகே, வெளிச்சத்திலயும் அழகா இருக்கு. எந்த வெளிச்சத்துல இந்த இருட்டு அழகா இருக்கு? நிலா வெளிச்சத்துல இந்த இருட்டு அழகா இருக்கு அப்படின்னு. ஓகே, எம்போன்னாக்க பனி. எவ்வளவு அந்த பனிகள் இருக்கும் இந்த இடத்துல வந்து காற்று அடிக்கும் பொழுது ஒரு நம்ம அலைகள் அழகான ஒரு இடம். இண்டானியானாக்கா இவ்வளவு ஒரு அழகான ஒரு நாடு இது. ஓகே, டவுன் மரிம்போன் லவுட் மம்பீரோ. டவுன் மரிம்போனாக்க காடு வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த வனம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கு. லவுட் வர ரொம்ப என்ன சொல்லுவாங்க, சுத்தமா இருக்கு. ரொம்ப நீளமான ஒரு அழகான கடல் அப்படின்றாங்க. ஓகே, இது வந்து நம்ம அலம பத்தி பேசுறாங்க. ஓகே, அடுத்தது
Tumbuk pegaga di tanah rata, penuh kawasan luas terbentang. Mari dijaga alam semesta, jadi warisan generasi mendatang. இதுலதான் நான் வந்து ரீமான்னு சொன்னேன். இங்க பாத்தீங்களா, ராத்தா செமஸ்தா தா தா, இதுதான் ரீமா. ஓகே, எதுலக்கு வரணும்னாக்கா அந்த ரீமா வந்து 1ஆவதுக்கும் 3ஆவதுக்கும் வரணும், 2ஆவதுக்கும் 4ஆவது பாரிஸ்க்கும் வரணும். தா தா, 2ஆவது வந்து தங் தங் வருதா, தங் தங், terbentang, mendatang தங் வருதா, இதுதான் ரீமான்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ரீமா வந்து சத்தம், அதோடைய சத்தம் ஓகே சேமா இருக்கும். gelita tercinta, deru biru, ru ru. ஓகே ஓகே, இது வந்து பந்தோனுக்கு வரும். பந்தோன் வந்து 1க்கும் 3, 2க்கும் 4 சேமா இருக்கும். ஓகே, இதுல என்ன அர்த்தம்னாக்கா, ரொம்ப பசுமையான ஒரு சூழ்நிலையில இந்த அலம் இருக்கு. இது எதுக்கு? வரிசன் generasi mendatang, நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம வரக்கூடிய மக்கள் ஓகே சமுதாயத்துக்கும் இது வந்து சொந்தம். இதுல வந்து நிறைய நல்ல ஒரு பாட்டு, இப்ப அழகான ஒரு பாட்டு இருக்கு, நம்ம ரொம்ப ஃபேமஸா கேட்டுக்கிட்டு இருந்தோம் இடையில. என்ன பாட்டு சொல்லுங்க பாப்போம். Enjami baca teacher. எஸ், என்ஜாய். ஏன்னா என்ஜாமி யாருனால ஒரு 2 வரி படிக்க முடியும்? Enjami, wango, wango. ஒன்னாயி, அப்புறம் டீச்சர் அழுவா இருக்கு டீச்சர். என்சாமி டீச்சர். ஓகே, அந்த கதை, அந்த அந்த பாட்டு நீங்க படிச்சீங்கன்னாக்கா அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஓகே, நீங்க அதை படிச்சாலே உங்களுக்கு புரியும். ஓகே, அதோடைய அர்த்தங்கள். சரி, அடுத்தது யார் படிக்க போறா? யார் படிக்கிறா? நான் படிக்கிறேன் டீச்சர். ஓகே, ராஜன். Tercalit tanah di atas pelantah, sapu ke tepi cemar tak berubah. Andai musnah alam sekitar, bersedia hadapi segala musibah. Di ujung desa. Di ujung desa tumbuhan alban, kian tenggelam di tiupi lalang. Harta binasa, nyawa terkorban, keindahan alam turut hilang. Okay, very good. ஓகே, tercalit rana di atas pelantah, இது 1 2 வந்து அழகை பத்தி பேசுறாங்க. இந்த அழகை பத்தி பேசிட்டு இது வந்து நம்மளுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, நம்மளுடைய சமுதாயத்துக்கும் சொந்தம், நம்மளோட வருங்கால சமுதாயத்துக்கும் சொந்தம்னு சொல்லிட்டு இங்க வந்து அவங்க சொல்றாங்க, tercalit rana di atas pelantah, sapu ke tepi cemar tak berubah, an musnah alam sekitar, bersedia hadapi segala musibah. என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு அழகான ஒரு இடத்துல நம்ம வந்து தப்பான ஒரு நோக்கத்தோட இந்த பூமியை நம்ம வந்து அழிச்சிட்டோம்னாக்கா எக்காரணத்து கொண்டும் நம்மள வந்து பாத்துக்க முடியாது, காப்பாத்திக்க முடியாது. ஒரு பெரிய பேரழிவு. அண்டாய் முஸ்னா அலம் ஸ்கித்தார். ஓகே, இந்த அலம் ஸ்கித்தார் முஸ்னா பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், bersedia hadapi segala musibah, ஒரு பெரிய பேரழிவை நம்ம எதிர்பார்க்கணும், எதிர்நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, di hujung desa, தேசானா என்னது? கிராமம். ஓகே, கம்புங். di hujung desa tumbuh halban, நிறைய இருக்கு. ஓகே, கிராமத்தை ஊரை நீங்க பாத்தீங்கன்னாக்கா பச்சை பசேன்னு இருக்கும். kian tenggelam di tiupi lalang. ஓகே, இப்ப வந்து அதெல்லாம் மாறிடுச்சு, யாருமே இப்ப கிராமத்துல இல்ல, எல்லாம் வெளியாயிட்டாங்க. harta binasa, nyawa terkorban, எல்லாமே இப்ப அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டு அந்த மரங்கள்லாம் அழிக்கப்படுறதுனால மனிதர்களோட உயிரும் அழிக்கப்படுறது. இப்ப நிறைய பேர் இறந்து போறாங்க, ஏன்னா இப்ப அழகு போயிடுச்சு. கைண்டகன் அலம் துருத் ஹிலாம். ஓகே, இந்த செழிப்பான வாழ்க்கையும் அழிஞ்சு போனதுனால அப்படின்னு நோர் அஃபுவா நோர். எத்தனை பகான் இருக்கு இதுல? எத்தனை பகான்? 3 டீச்சர். ஓகே, 3 பகான். இப்ப நம்ம கேள்வி பார்ப்போம். 3மே உங்களுக்கு புரிஞ்சுச்சு தானே? ஓகே, சரி. முதல் கேள்வி, berdasarkan bahan 1, berikan maksud menjaga adab. berdasarkan bahan 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நான் உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். எங்க இருக்கு menjaga adab? இதுல இருக்கா? இருக்குது. இருக்கா இல்லையா? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர்.
இல்ல இதுல இருக்கா? இதுல இருக்கேன் menjaga adab. Okay. இப்ப நான் உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். 2 மார்க்குனால நான் 2 நிமிஷம் டைம் தரேன். சீக்கிரம் எனக்கு ஆன்சர் வரணும். Mama aku menjaga adab. என்ன teacher கேள்வி? என்ன கேள்வியா? ஓகே இருங்க. ஓகே இதுல பாத்துட்டீங்க தானே menjaga adab? Berdasarkan bahan satu, berikan maksud menjaga adab. Okey, menjaga kelestarian alam. Menjaga alam semesta juga. Alam semesta. Okey, adab வந்து இங்க alam semestaன்னு போட்டிருக்கா அர்த்தமா? Idal. மேல வந்து menjaga adabன்னு போட்டிருக்காங்க. அந்த adab வந்து perlakuan தான் teacher. menjaga disiplin, menjaga alam sekitar. இந்த இடத்துல alam sekitarல இந்த வார்த்தை வந்திருக்கா இங்க? அடாப்புக்கு பின்னால sopan santun. இல்ல teacher. sopan santun சொல்றீங்க. அது வந்து sopan santunனா நம்ம பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மதிச்சு நடக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க எழுதியிருக்காங்க. அதோட அர்த்தமா இருக்கு. sopan santunக்கு வேற Memelihara tingkah laku. Okay, memelihara tingkah laku. Very good. Memelihara tingkah lakuன்னு சொல்லலாம். tingkah laku இல்லாம அமுதன் என்ன போட்டிருக்காரு? kelakuan போட்டிருக்காரு. Yes, very good. Julian Rush வந்து menjaga tingkah laku. Yes, good. Discipline இங்க வந்து எனக்கு என்னமோ ரொம்ப அடாப்ட் பண்ண டிசிப்ளின் இல்ல, அது கொஞ்சம் தப்பா இருக்கு. அது இல்ல. maksud menjaga adab ialah menjaga perlakuan. Okay, perlakuan ஏத்துக்க கூடியது. Very good. Okay, perilaku சொல்லலாம், perlakuan சொல்லலாம், kelakuan சொல்லலாம், இல்லாட்டி tingkah laku சொல்லலாம், இல்லாட்டி perangai. Beradab சொல்லக்கூடாது விக்னேஸ்வரன். ஏன் beradab சொல்லக்கூடாதுனாக்கா கேள்வியிலே என்ன இருக்கு? adab இருக்கு. சோ நீங்க அதை வந்து beradabன்னு சொல்ல முடியாது. Okay, maksud berdasarkan bahan satu, maksud menjaga adab ialah apa? Memelihara apa? Menjaga வந்து நம்ம memelihara மாத்திரம். menjaga வந்து memelihara மாத்திரம். adab வந்து நம்ம என்ன மாத்திரம்? tingkah laku illaட்டி kelakuan. memelihara perangai, memelihara kelakuan. ஓகேவா? புரியுதா? கேள்வி இருக்கா? சிம்பிள் தானே? போகலாமா அடுத்த கேள்விக்கு? ரெண்டாவது படிங்க. Berdasarkan semua bahan, nyatakan kesan-kesan kemusnahan alam sekitar akibat aktiviti manusia. ஓகே, என்ன அர்த்தம் அதுல? என்ன கேக்குறாங்க? இது ஆன்சர் வந்து எங்க இருக்கு? Kesan-kesan kemusnahan. Allah bahannya teacher, 3 bahannya. ஓகே, சொந்தமா யோசிக்கலாம் அது. இல்ல டீச்சர், bahannya எடுத்துக்கலாம். ஓகே இல்ல டீச்சர், அடுத்து. ஓகே, அடுத்ததுல இருக்கா பாருங்க. இருக்கு டீச்சர். என்ன இருக்கு? Berlaku banjir, tsunami, gempa bumi dan ribut taufan. Taufan. Okay, yes, very good. அதுதான் அதோட விளைவு. முதல் விளைவு என்னது? பஞ்சீர், gempa bumi, tsunami, ribut taufan. Okay? Ribut taufan இதுல இருக்கா? இல்ல டீச்சர், அதெல்லாம் ரீபோனா அங்க பேர் படிக்கிறதே இல்ல. அது வந்து அடுத்ததுல இருக்கு. ஓகே, இது வந்து இருக்கு. இதுல வந்து பஞ்சீர் இருக்கு, சுனாமி இருக்கு. இதுல அடுத்ததுல பாப்போம். இதுல பாத்தீங்கன்னாக்கா என்னது? demam. நான் சொன்னேன் முத, aku demam. அது என்னது? cuaca panas. Okay, cuaca panas, gempa bumi, ribut taufan. Okay, இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் நீங்க எழுதணும். ஓகே, அடுத்தது இங்க taufan இருக்கு. ஓகே, அடுத்தது பாப்போமா? ஓகே, இதுல என்ன சொல்லிருக்காங்க? Flora dan fauna terancam. Very good. Okay, flora dan fauna terancam, terjejas. எதனால? akibat apa? Pembalakan. Yes, akibat pembalakan haram. Okay, வேற என்னது? இல்ல வேற இல்ல டீச்சர்.
இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்கா pohon-pohon tembusu padang meranti seraya dan meranti tembaga di kawasan simpan semuanya sudah tiada lagi. அப்படின்னா என்னது? விலை மதிப்புள்ள என்னது? மரங்கள் எல்லாமே பொக்கோ அப்படின்னு போட்டுட்டு பொக்கோ apa? Pokok-pokok yang berharga போடலாம். merantiலாம் விலை கூட தானே, அது ரொம்ப ஜாஸ்தி தானே விலை, அதெல்லாம் ஜத்தி இதெல்லாம். தேக்கு மரம் இது எல்லாமே. ஓகே, pokok-pokok semuanya yang bernilai, yang berharga musnah akibat sikap siapa? Akibat kerakusan manusia. Okay, kerakusan என்னது? Perasan. Rakusna perasan சொல்றாங்க. ஓகே ஓகே, இப்ப அடுத்தது பாப்போமா? ஏன்னா இங்க பாருங்களேன், இங்க போட்டிருக்காங்க பாருங்க, sudah tiada. Pokok-pokok ini juga sudah tiada. அப்படின்னா மரங்கள் இல்லைன்றாங்க. சோ அதை நீங்க சொல்லணும். ஓகே, இங்க என்ன இருக்கு? இருக்கா அதுல? இதுல இருக்கா? இருக்கா இல்லையா? இதுல இல்ல டீச்சர். இல்ல. ஓகே, இதுல இல்ல. ஓகே, இதுல பாப்போம். இதுல இருக்கா? இதுல இல்ல டீச்சர். இது அழகு பத்தி தான் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஓகே, சரி. இதுல இருக்கா? இருக்கா இல்லையா? ada harta binasa nyawa. ஓகே, இந்த harta binasa nyawaன்னு சொல்றத வந்து இங்க வருது bersedia hadapi segala musibah. Andai musnah alam sekitar. Okey, நம்ம alam sekitar musnah பண்ணனாக்கா நம்ம என்னது? bersedia lah untuk menghadapi musibah. இது ஒரு விளைவு. நீங்க பேரிழவு நீங்க எதிர்நோக்கணும். அது ஒரு விளைவு தானே? ஆமா டீச்சர். Okey, அது நீங்க எடுக்கணும். Okey, jika kita memusnahkan alam sekitar, kita juga perlu bersedia menghadapi apa? Pelbagai apa? Musibah. Okey. அடுத்தது என்னது? harta binasa nyawa terkorban. அப்படின்னா என்னது? kehilangan apa tu? nyawa. Okey, nyawa வந்து harta nyawa. Okey, harta வந்து நம்மளுடைய சொத்து பத்து. Okey, நம்ம அழிவு ஏற்பட்டுச்சுனாக்கா boleh menyebabkan kehilangan harta benda. Okey, boleh menyebabkan kehilangan harta benda. Iங்க வந்து nyawa terkorban. Boleh kehilangan apa? Nyawa. Okey. அடுத்தது keindahan alam turut hilang. அப்படின்னா என்னது? Keindahan alam juga turut apa? Musnah. Okey, keindahan alam juga turut musnah. Hilangன்றது அங்க அர்த்தம் வந்து என்னது? musnah. Okey? ஓகே, சரியா? உங்களால முடிஞ்சா? ஓகே, யாருனால ஒரு 5 தேட முடிஞ்சது சொல்லுங்க. டீச்சர் அவர் 5 தான் டீச்சர். வெரி குட் தமிழ். வேற? நானும் 5 தேடிருக்கேன் டீச்சர். ஓகே, குட். அன்பு வேற? எனக்கு 5 கிடைச்சிச்சு டீச்சர். 5 கிடைச்சது. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களால இப்ப ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா? முடியும் டீச்சர். முடியும் தானே? இதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, நீங்க வந்து தைரியமா நீங்க அந்த ஆன்சரை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னாக்கா உங்களால முடியும். அது யாரோ கரெக்டா சொல்ல போறா அதோடைய ஆன்சரை? ட்ரை பண்ணுங்களேன் கொஞ்சமா. எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்? kesan-kesanல இருந்து ஆரம்பிக்கணும் டீச்சர். ஆமா, kesan-kesan kemusnahan alam sekitar akibat aktiviti manusia ialah அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத்தனையும் நீங்க எழுதணும். ஓகேவா? கொஞ்சம் பின்னாடி வச்சனா போட்டுக்குங்க. selain itu seterusnya dan okey அப்படின்னு போட்டுக்குங்க. Okey, மூன்றாவது கேள்வி. Alam sekitar sangat penting dalam kehidupan manusia dan menjadi tanggungjawab bersama untuk memeliharanya. Pada pendapat anda, apakah kepentingan memelihara hutan di negara ini? Okey. memeliharaக்கு உள்ள அர்த்தத்தை நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். memeliharaனாக்கா நம்ம பாதுகாக்கணும். ஓகே, பாதுகாக்கணும். memeliharaனாக்கா சில இடத்துல வந்து பாதுகாக்கப்படாம அழிவு ஏற்பட்டிருக்கு. அதை திரும்பவும் நம்ம வந்து நட்டு வைக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து மரங்கள்லாம் வெட்டப்பட்டு இருந்துச்சுனாக்கா அந்த இடத்த நம்ம எப்படி பாதுகாக்கிறது? திரும்பவும் மரங்களை வந்து நட்டு வச்சு நம்ம வந்து பாதுகாக்கணும். அதான் memelihara. புரியுதா? அதுதான் memelihara. ஓகே, இதுக்காக நம்ம காடுகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. kepentingan என்னது? அதோட நன்மைகள். காட்டை வந்து நம்ம பாதுகாக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள்? நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். சீக்கிரம் எழுதுங்க ஆன்சரை. காட்டோட நன்மைகள்.
காட்டோட நன்மைகள் பத்தி பேசலாம். ஓகே, ஏன்னா அவங்க அதை பத்தி தான் ரொம்ப பேசியிருக்கிறாங்க. ஆனா alam sekitar பத்தி நீங்க பொதுவா சொல்லலாம். alam sekitar sangat penting dalam kehidupan manusia. Okey, alam sekitar பத்தியும் நீங்க பேசலாம். விக்னேஸ்வரன் சொல்லியிருக்கிறாரு, memberi apa tu? Memberi oksigen. Betul ke tidak Vignesh? Betul juga. அதுதான் முக்கியமான மேப், பெரிய உண்மையான ஒரு கருத்து. ஓகே, memang betul membekalkan oksigen ataupun udara yang apa? Udara yang segar. Udara yang segar. Okey, oksigen kepada manusia. Unik. அடுத்தது யார் ட்ரை பண்ண போறா? Cikgu, menjadi perlindungan binatang liar. Ya, menjadi tempat habitat. Ada tempat perlindungan வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னாக்கா habitat. Okey, menjadi habitat kepada siapa? Flora dan fauna. Very good. Ada tempat habitat ஓட அர்த்தம் என்னன்னாக்கா tempat tinggalன்னு அர்த்தம். Okey, habitat வந்து tempat tinggal kepada haiwan dan juga tumbuh-tumbuhan, flora dan fauna. Okey, 2, 3. Ya, try பண்ண போறா? Itu untuk pelancongan. Yes, very good. நிறைய பேரு நம்ம நாட்டுக்கு வராங்கனாக்கா அந்த காட்டை தான் சுத்தி பார்க்க வராங்க. ஏன்னா அந்த காட்டுல இருக்கிற மகிமை, என்னென்ன மரம் இருக்கு, என்னென்ன இடம் இருக்கு அந்த இடத்துல. சோ அங்கதான் வந்து ஜம்பத்தன் கந்தோங்க எல்லாம் போட்டிருக்காங்க, போடுவாங்க. பாத்தீங்களா, நடந்து போவாங்க அந்த காட்டை சுத்தி பாக்குறதுக்கு, மலை ஏறுறதுக்கு, சோ அதோடைய அழகை ரசிக்கிறதுக்கு. Okey, ini dapat mendapatkan apa? Meningkatkan aspek pelancongan negara. அதுல இருந்து நமக்கு வருமானம் வருமா வராதா? Boleh mendapatkan apa? Sumber pendapatan dari aspek pelancongan. Okay, very good Radhika. 3, 4. Come on. மத்தவங்க அமைதியா இருக்கீங்க. Come on. Ini sumber ekonomi வந்து pembalakan கூட பாய்க்கலாம் டீச்சர். yang kawal punya. pembalakan இந்த இடத்துல பேசாதீங்க. ஏன்னா இங்க வந்து நம்ம மும்முலிஹார பத்தி பேசுறோம்ல. சோ முடிஞ்சா அதை தவிட்டுருங்க, pembalakan பத்தி பேச வேணாம். ஓகே சரி, வேற சிகு நான் சொல்லிட்டா? சொல்லுங்க. சிகு, எனக்கு எப்படி சொல்ல தெரியல. இப்ப குருவிகள்லாம் வந்து முட்டை விடுறதுக்கு வசதியா இருக்கு, முடிய மாட்டேன். ஓகே, குருவிங்களுக்குலாம் வந்து முட்டை விடுறதுக்கு வசதியா இருக்கும். அவங்களுடைய என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு. அப்ப அது வந்து அவங்களுடைய என்ன இடம், அவங்க வாழ்வுக்குள்ள இடம், அடிப்படை தானே. அதுதான் நான் முதல்ல சொன்னேனே, ஹாபிட்டாட் சொன்னேனே. ஆமா, அது ஒரே அர்த்தம் தானே. சேம். ஓகே, சேம் ஆன்சர். ஓகே சரி, வேற என்ன முதல்ல சொன்ன பேசும்போது தான் நான் இருக்கு. Menjaga suhu bumi. Yes, very good. Menjaga suhu bumi. Kaca வந்துச்சுன்னு முதல்ல சொன்னோமே, அதெல்லாம் என்ன அர்த்தம்? சுஹு meningkat, betul. இப்ப காடு இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பூமி எப்படி இருக்கும்? சூடா இருக்குமா? panas global panas dia. பானாசா இருக்குமா? மரம் இருந்துச்சுன்னா yes, dapat menyejukkan apa? Bumi. Dapat menyejukkan bumi. Okey, 4, 5. Come on. Cikgu, ni kalau tak ada tanah runtuh cikgu, kalau tak ada pokok kan. Boleh mengelakkan apa? Hakisan tanah, boleh mengelakkan musibah. Okey, boleh mengelakkan musibah. Okey, boleh mengurangkan kesan rumah hijau. Okey, boleh mengurangkan kesan rumah hijau. Boleh mengurangkan bencana. Musibah முதல்ல சொன்னமே, bencana. ஓகே, அதுவும் இல்லாம நம்மளுக்கு வந்து சாப்பாடும் சிலது கொடுக்குது. காட்டுல இருந்து சிலவங்களுக்கு சாப்பாடும் கிடைக்குது. sebagai sumber apa? Makanan kepada manusia. நம்ம நிறைய பாத்தீங்கன்னாக்கா காட்டுல தான் சில நல்ல சாப்பாடு இருக்கும். மூலிகைகள், yes, herb. Okay, boleh mendapatkan apa? Herb. Ubat-ubatan daripada kawasan hijau. Okay, very good.